இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியலில் அலகு 7 நிறும கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த சாப்டர் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அலகு 6 வரையும் கரெக்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எடுத்துக்காட்டு கணக்கு எல்லாமே ஒரே வீடியோவில் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். யாராவது பார்க்கலாட்டி கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரியே வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே, அதாவது பயிற்சி கணக்குகள் எல்லாமே வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு நேரடி வகுப்புகளை நடத்திட்டுருக்கோம். அதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனலில் பார்த்துருப்பீங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு அலகு 7 என்ன இருக்குது அப்படின்னா நிறும கணக்குகள். ஃபஸ்ட்டு நிறுமம் அப்படின்னா என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நிறுமம் அப்படிங்கிறது கம்பெனி. ஓகேங்களா? என்னது? கம்பெனி. ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்க தனியார் வணிகர், அதுக்கப்புறம் கூட்டாண்மை, அதுக்கப்புறம் இப்போ நிறுமம். சரிங்களா? ஸோ தனியார் வணிகரின் இறுதி கணக்குகள் நீங்கள் 11ஆம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னது? 3வது பாடம், 4வது பாடம், 5வது பாடம், 6வது பாடம், இந்த 4 பாடத்துலேயும் கூட்டாண்மை கணக்கை படிச்சிருப்பீங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன? நிறும கணக்குகள். ஸோ உங்களுக்கே தெரியும், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அதாவது தனியார் நிறுமம், அதுக்கப்புறம் என்னது? பொது நிறுமம், அதாவது கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ இப்போ இந்த நிறுமம்லாம் வந்துட்டு எப்படி இவங்க கணக்கை பராமரிக்கிறாங்க? சரிங்களா? பங்கு கேட்பீங்களா? பங்குச்சந்தை வீழ்ச்சி, பங்குச்சந்தை வந்து ஏற்றத்துடன் முடிவடைந்தது, அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி, ஒரு நிறுமம் எந்த மாதிரி கணக்கை தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாப்டரில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான சாப்டர். ஸோ இந்த சாப்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு குறிப்பேட்டு பதிவு மட்டும்தான் இருக்கும். என்னதான் இருக்கும்? குறிப்பேட்டு பதிவு மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஸோ மொத்தமாக வந்துட்டு ஒரு 5 ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்கும், அதாவது 5 பதிவு இருக்கும். ஸோ அந்த பதிவை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்? போட்டு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம இந்த லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், மனித தேவைகள் மற்றும் விருப்பங்கள் எப்போதும் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன. அவற்றை எதிர்கொள்ள உற்பத்தினை பெரிய அளவில் மேற்கொள்ள வேண்டும். இதற்கு பெயரளவு முதல் நவீன தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை திறன் ஆகியவை தொழில் நிறுவனங்களுக்கு தேவைப்படுகிறது. ஸோ மனிதனுடைய தேவைகளும் அதுக்கப்புறம் அவங்களுடைய விருப்பங்களும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி தேவைப்படுறது நாளைக்கு அடுத்து ஒன்று தேவைப்படும். ஸோ இன்றைக்கி நமக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் தேவைப்படுது அப்படின்னா நாளைக்கு ஒரு லேப்டாப் தேவைப்படும். ஸோ தேவைகள் அப்படிங்கிறது என்ன ஆகிட்டு இருக்குது? அதிகமாகிட்டே இருக்குது. அதே மாதிரியே வந்து விருப்பங்களும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அப்போ என்ன வேணும்? முதல் அதிகமாக வேணும், நவீன தொழில்நுட்பம் இருக்கணும், மேலாண்மை திறன் இதெல்லாம் இருக்கணும். ஸோ ஒரு தனியார் வணிகர் இல்லாட்டி ஒரு கூட்டாண்மை நிறுவனங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பெரிய அளவில் அவங்களால பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அவங்க முதலீடு என்ன பண்ணாத பெரிய அளவில் உயர்த்தி கொள்ள முடியாது. ஸோ இந்த மாதிரி உயர்த்தி கொள்ள முடியாத சூழலில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? நிறுமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய முதலை பிரித்து பங்குகளாக கொடுப்பாங்க. ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்கப்பா, முதல் பல்வேறு சிறிய அலகுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும், அதனை பங்குகள் என்று அழைப்பர். ஸோ இப்போது 10,000 ரூபாய் வந்துட்டு முதல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு 1000 பிரிப்பாங்க. அப்போ இந்த 10,000ங்கிறது நமக்கு முதல், இந்த 1000ங்கிறது என்னது? பங்கு. ஒரு 1000 10 பேர்த்துக்கிட்ட வாங்கி அந்த நிறுவனத்தை ரன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதிகப்படியான முதல் அவங்களால போட முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு குறை. ஓகேங்களா? அந்த குறையை நிவர்த்தி செய்கிறதுக்கு தான் நிறுமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துச்சு. அந்த நிறுமத்தில் போடுற முதல் என்ன பண்ணுவாங்க? பல்வேறு அலகுகளாக அவங்க 1000 தான் பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. 100 பிரிக்கலாம், 500 பிரிக்கலாம், 300 பிரிக்கலாம், வாட் எவர் அவங்க எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். ஸோ அப்படி பிரிக்கிறத என்னன்னு சொல்கிறாங்க? பங்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பங்குகளை யார் வாங்குவாங்க அப்படின்னா பொதுமக்கள் வந்து வாங்குவாங்க. இல்லாட்டி வணிகத்தில் முதலீடு செய்யுமாறு, அதாவது பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் வந்து முதலீடு பண்ணுங்கள், எங்களுடைய கம்பெனியில் எங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள், அதுக்கு தக்க பங்காதாயம் நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? கிளியராக புரிஞ்சுக்கோங்கப்பா. இப்போ வந்துட்டு முதலீடு 10,000 அப்படிங்க இருக்கிற பட்சத்தில் அதை 1000 பிரிக்கிறாங்க, 1000 பிரிக்கிறாங்க. இப்போ இந்த 1000 யார் வாங்குவா? பொதுமக்கள் வாங்குவாங்க. என்ன பண்ணுவாங்க? பொதுமக்கள் வாங்கி அந்த 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க. யாருக்கு கொடுப்பா? நிறுவனத்துக்கு கொடுப்பாங்க. அப்போ 10 பேர் வாங்கினா என்ன ஆயிருக்கும்? 10,000 வந்துடும். அப்போ நிறுவனத்தை அவங்க ரன் பண்ண முடியும். அவங்க கொடுத்த 1000க்கு பங்காதாயம் கம்பெனி வந்து கொடுக்கும். என்ன தரும்?
பங்காதாயம் தரும். சரிங்களா? அப்படி வாங்குறாங்க அந்த பங்குகளை, அவங்களுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? பங்குதாரர். எனது பங்குதாரர் அல்லது உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஸோ இது கிளியராக புரிஞ்சுக்கோங்கப்பா. அந்த பங்கு ஒரு முதலை சிறிய அலகுகளாக பிரிக்கிறது, அதை பிரிக்கிறோம்ல, அதுதான் என்னது? பங்குகள்னு சொல்கிறோம். அந்த பங்குகளை பொதுமக்களை வாங்க சொல்லுவாங்க. ஸோ பொதுமக்கள் வந்துட்டு வணிகத்தில் முதலீடு பண்ணுவாங்க. அப்படி முதலீடு பண்ணுறவங்களுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? முதலீட்டாளர்கள் அல்லது பங்குதாரர்கள் அல்லது உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? பங்குதாரர்கள் அல்லது உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈவுத்தொகை பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பங்குதாரர்களுக்கான லாபம் ஈவுத்தொகையாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஈவுத்தொகை மீன்ஸ் பங்கு ஆதாயம். அந்த பங்குக்குள்ள ஆதாயம் என்ன? ஆதாயம் அப்படின்னா என்ன? லாபம். அதான் ஈவு. ஸோ பங்குக்குள்ள ஆதாயம் தான் பங்காதாயம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நிறுமம் அப்படின்னா என்ன பொருள் உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து பாருங்கள். நிறுமம் என்பது தன்னார்வமாக செயல்படும் நபர்களின் சங்கம். இது ஒரு தனி சட்டப்பூர்வமான நிறுவனமாகும். இது நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடியது மற்றும் உறுப்பினர்களின் பொறுப்பு வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறுவனத்தின் பொருள் மற்றும் வரையறை, அதாவது டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியும். இதை பாருங்கள், பார்த்துட்டு சந்தேகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அதோடைய பண்புகள் என்ன அப்படின்னா, தன்னிச்சையான அமைப்பு. ஸோ தன்னிச்சையான அமைப்பு அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா, எந்த ஒரு சட்டமும் எவரையும் நிறுவனத்தை தோற்றுவிக்க கட்டாயப்படுத்த முடியாது. எனது எந்த ஒரு சட்டமும் எவரையும் நிறுவனத்தை தோற்றுவிக்க கட்டாயப்படுத்த முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணிக்கலாம்? தன்னிச்சையாக முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் பண்பு. அதுக்கப்புறம் தனிச்சட்ட உரு அப்படின்னா நிறுவனம் ஒரு செயற்கை நபர். இது ஒரு தனி சட்டப்பூர்வமான அமைப்பாகும். இது அதன் உறுப்பினர்களிடமிருந்து தனித்து இயங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க உறுப்பினர்கிட்ட என்ன இருக்குது? தனித்து இயங்குது. பொது முத்திரை அப்படின்னா ஒரு நிறுவனம் அதற்கான பொது முத்திரையை பெற்றிருக்கலாம். அதாவது காமன் சீல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது ஆவணங்களின் மீது பதியப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட வாழ்நாள். ஸோ ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது என்னது? நீண்ட நாள் வந்துட்டு தொடர்ச்சியாக செயல்படலாம். சட்டத்தால் மட்டுமே இதனை கலைக்க முடியும். ஒரு சட்டத்தால் மட்டும்தான் இது கலைக்க முடியும் ஒழிய உறுப்பினர்களால் இதை வந்து கலைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வரையறு பொறுப்பு அப்படின்னா பங்குதாரர்களின் பொறுப்பு அவர்கள் நிறுவனத்தில் வாங்கிய பங்குகள் முகமதிப்பு அளவிற்கு அல்லது பொறுப்புறுதி அளித்து அளவிற்கு வரையறுக்கப்பட்டுள்ளது. அந்த பொறுப்பு வந்துட்டு அவங்க எவ்வளோ பங்கு வாங்கியிருக்காங்களோ அது முகமதிப்பு அளவு, இல்லாட்டி அந்த பொறுப்புறுதி அளித்த அளவிற்கு வந்துட்டு அவங்களுக்கு பொறுப்பு தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பங்குகளை மாற்றத்தக்க தன்மை வந்துட்டு இவங்க எளிதில் மாற்றக்கூடியவை. பங்கு என்ன பண்ணலாம்? எளிதாக வந்துட்டு மாற்றிடலாம். இதெல்லாம் வந்துட்டு அதனுடைய பண்புகள். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஓவர்வியூ மட்டும் விட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பங்குகள் வந்துட்டு என்னென்னா 2 பங்குகளாக பிரிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும். ஸோ முதலுடைய ஒரு சிறிய அலகு தான் பங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பங்குகளை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று முன்னுரிமை பங்குகள், இன்னொன்று நேர்மை பங்குகள். என்னது? முன்னுரிமை பங்குகள், நேர்மை பங்குகள். முன்னுரிமை பங்குகள் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு, இப்போது நேர்மை பங்குகளை விட பின்வரும் 2 முன்னுரிமைகளை பெற்றுள்ள பங்குகள் முன்னுரிமை பங்குகள் ஆகும். அதாவது இப்போ நீங்கள் போய் ஒரு கம்பெனியில் ஒரு பங்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு முன்னுரிமை பங்காக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்கிற இந்த 2 பாயிண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நேர்மை பங்குல இந்த 2 பாயிண்ட் வராது. சரிங்களா? இந்த 2 பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா அது என்னது? முன்னுரிமை பங்குகள். இந்த 2 பாயிண்ட் இல்லை அப்படின்னா அது நேர்மை பங்குகள். முன்னுரிமை பங்குல என்ன கொடுத்துருக்காங்க? நிறுவனத்தின் வாழ்நாள் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பங்காதாயம் பெறும் முன்னுரிமை. அதாவது அந்த நிறுவனம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, நீங்கள் பங்கு வாங்கினதுலேருந்து அந்த நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணுற வரையும், சரிங்களா, அந்த நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணுற வரையும் ஒரே விகிதம், அதாவது ஒரே பர்சன்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம்? பங்காதாயம் வாங்குகிற முன்னுரிமை நீங்கள் பெறலாம். அதுக்கப்புறம் நிறுவனம் கலைப்பின் போது முதலை திரும்ப பெறும் முன்னுரிமை. ஒரு நிறுவனத்தை இப்போ கலைக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க, அந்த நிறுவனத்தை வந்து இப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த க்ளோஸ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு அந்த நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்களா, அதை திரும்பி தர முன்னுரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னா முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு தான் வாங்கிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு முன்னுரிமை பங்குகள். ஆனால் நேர்மை பங்குகள் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு முன்னுரிமை பங்குகள் அல்லாத பங்குகள் நேர்மை பங்குகள் ஆகும். அதாவது இது என்ன அப்படின்னா அவங்களுடைய பங்காதாயத்தோட சதவிகிதம் மாற்றப்படும். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறுவனம் கலைப்பின் போது
முதலை முன்னுரிமை பங்குதாரருக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் யாருக்கு கொடுப்பாங்க, நேர்மை பங்குதாரருக்கு கொடுப்பாங்க. ஸோ முன்னுரிமை பங்கு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே முன்னுரிமை இருக்குது, நேர்மை பங்குதாரர்களுக்கும் எல்லாமே இருக்குது. ஆனால் முன்னுரிமை பங்குதாரருக்கு கொடுத்தது போக தான் இவங்க எடுத்துக்கோங்க. இதுதான் வந்துட்டு இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ பங்குகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஒன்று முன்னுரிமை பங்குகள், இன்னொன்று நேர்மை பங்குகள். சரிங்களா, அவ்வளோதான். ஓகே, இதில் முதலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு முதலவே நிறைய பிடிச்சிருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட முதல், வெளியிட்ட முதல், ஒப்பிய முதல், அழைக்கப்பட்ட முதல், செலுத்தப்பட்ட முதல், காப்பு முதல் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முதலையும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. என்னென்ன இருக்குது? அங்கீகரிக்கப்பட்ட முதல் அப்படின்னா எவ்வளோ முதல் இருக்குது. இப்போ 1000 முதல் இருக்குது, சரிங்களா. ஸோ அவங்க வந்துட்டு பதிவு செய்யப்பட்ட முதல், அதுதான் என்னது, அங்கீகரிக்கப்பட்ட முதல். வெளியிட்ட முதல் அப்படின்னா எவ்வளோ முதல் அவங்க வெளியிட்டிருக்காங்க, அதாவது எவ்வளோ முதலை அவங்க பங்குகளாக வெளியே விட்டுருக்காங்க, அதாவது பொதுமக்களை வாங்க சொல்லி, பொதுமக்களை முதலீடுகிட்ட சொல்லி எவ்வளோ இதை விட்டுருக்காங்க அப்படிங்கிறது. ஒப்பிய முதல் அப்படின்னு என்ன, வெளியிட்ட முதலில் வாங்குவதற்கென்று ஒப்புக்கொண்டு மேலும் நிர்மத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட முதல் ஒப்பிய முதல். இப்போ வெளியிட்டிருக்காங்களா, அந்த முதலை பொதுமக்கள் வாங்கியிருப்பாங்க. ஸோ வாங்கினதை அவங்க ஒதுக்கீடு செய்ய போகிறது தான் ஒப்பிய முதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அழைக்கப்பட்ட முதல். அழைக்கப்பட்ட முதல் என்ன, ஒப்பிய முதல்லிருந்து அழைப்பாங்க, ஒரு பகுதி அழைக்கப்பட்ட முதல் என்று அழைக்கப்படுகிறது. செலுத்தப்பட்ட முதல் அப்படின்னா வந்துட்டு பங்குதாரர்களால் உண்மையில் செலுத்தப்பட்ட அழைக்கப்பட்ட முதலின் ஒரு பகுதி செலுத்தப்பட்ட முதலாகும். காப்பு முதல் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் அதன் கலைப்பின் போது மட்டும் அழைப்பு விடுக்கலாம் என ஒதுக்கி வைத்துள்ள அழைக்கப்பட்ட முதலின் ஒரு பகுதியை காப்பு முதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தியரிஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா, சரி. இப்போ இதெல்லாம் வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்படி தான் பாருங்கள். அதாவது இப்போ வந்துட்டு நீ ஒரு பங்கை அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்கப்பா. இப்போ 1000 ரூபாய்க்கு பங்கை விற்க போகிறாங்க. ஓகே, இப்போது 1000 ரூபாய்க்கு பங்கை விற்கிறாங்க. ஒரு பங்கோட விலை எவ்வளோ, 10 ரூபா. ஒரு பங்கோட விலை எவ்வளோ, 10 ரூபாய் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 10 ரூபாயை அவங்க மொத்தமாக வாங்க மாட்டாங்க. அது எப்படி வாங்குவாங்க, விண்ணப்பத்துக்கு 2 ரூபா, ஒதுக்கீடுக்கு 2 ரூபா, முதல் அழைப்பு என்னது, முதல் அழைப்புக்கு ஒரு 3 ரூபா, அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத இறுதி அழைப்புக்கு வாங்குவாங்க. ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, பல்வேறு தவணையாக வாங்குவாங்க. ஸோ ஒரே தான் வாங்காமல் பாருங்கள், முதல் தவணை விண்ணப்ப தொகையாகவும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் தொகையை எப்படி வாங்குவாங்க, விண்ணப்ப தொகையாகவும், இரண்டாவது தவணையை ஒதுக்கீடாகவும், மூன்றாம் தவணையை முதல் அழைப்பாகவும், கடைசி தவணை இறுதி அழைப்பாகவும் வாங்குவாங்க. ஸோ அந்த 10 ரூபாய் அவங்க எப்படி வேணால் பிரித்து வாங்கலாம். 1 ரூபா 1 ரூபா 1 ரூபா வாங்கிட்டு 7 ரூபா வாங்கலாம். இல்லாட்டி 2 ரூபா 2 ரூபா 2 ரூபா வாங்கிட்டு 4 ரூபா வாங்கலாம். ஸோ 10 ரூபாயை அவங்க எப்படி வேணாலும் பிரித்து வாங்கலாம். ஸோ தவணை முறையில் தான் வந்துட்டு பங்கை வெளியிடுவாங்க. சரிங்களா, அது எப்படி, ரொக்கத்திற்கு என்ன பண்ணுவாங்க, ரொக்கத்திற்கு தவணை முறையில் பங்குகளை வெளியிடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2 குறிப்பேட்டு பதிவு இருக்குது. ஸோ விண்ணப்பத்தொகை, விண்ணப்பத்தில் 2 குறிப்பேட்டு பதிவு, இதுக்கு 2 குறிப்பேட்டு பதிவு, இதுக்கு 2 குறிப்பேட்டு பதிவு, இதுக்கு 2 குறிப்பேட்டு பதிவு. இந்த குறிப்பேட்டு பதிவு மட்டும் போட்டாலே போதும், இந்த சாப்டரே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, பாருங்கள். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா, பங்குகள் ரொக்கத்திற்கு முகமதிப்பில் வெளியிடுதல். அதாவது பங்குகள் என்ன பண்ணுறோம், ரொக்கத்துக்கு விற்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற கீழே இருக்கிற இந்த 7 குறிப்பேட்டு பதிவு நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 10 ரூபாய்ங்கிறத என்ன பண்ணுவாங்க, விண்ணப்பத்துக்கு 2 ரூபா, ஒதுக்கீட்டுக்கு 2 ரூபா, அழைப்புக்கு 6 ரூபா. அப்படின்னா இதுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி, இதுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி, இதுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி, அதாவது குறிப்பேட்டு பதிவு. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு விண்ணப்பத்தொகை பெறும்போது அப்படின்னாலே வங்கி கணக்கு எங்கே வந்துடணும், பற்று பக்கம் வந்துடணும். ஏன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, வங்கியில் பணம் வருது, நமக்கு உள்ளே வருது அப்படின்னாலே அதை பற்றில் வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை வரவில் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு விண்ணப்பத்தொகை பெறும்போது அப்படின்னா வங்கி கணக்கு பற்று, நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு. ஸோ நேர்மை பங்கு தான் நம்ம போடணும். இல்லாட்டி முன்னுரிமை பங்குன்னு கேள்வியில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் முன்னுரிமை போடலாம். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் நேர்மை பங்குன்னு தான் போடணும். சரிங்களா, இப்போ விண்ணப்பத்தொகை பெறும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி, வங்கி கணக்கு பற்று, நேர்மை பங்கு கணக்கு வரவு, அதாவது நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு. சரிங்களா, இது வந்து பெறும்போது. ரெண்டாவது என்னது, பங்கு ஒதுக்கீட்டின் போது விண்ணப்பத்தொகையை மாற்றுவதற்கு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, விண்ணப்பத்தொகை என்ன பண்ணணும், பங்கு முதலுக்கு மாற்றணும். ஸோ பங்கு முதலுக்கு மாற்றினா தான் அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள், நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று
பங்கு முதல் கணக்கு வரவு. எனது நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று பங்கு முதல் கணக்கு வரவு. இது 2வது ஜர்னல் என்ட்ரி. ஸோ விண்ணப்பத்துக்கு 2 ஜர்னல் என்ட்ரி தான். ஒன்று பார்த்தீங்கன்னா பெறும்போது, இன்னொன்று அதை ஒதுக்கீட்டுக்கு மாற்றும் போது. எனது ஒதுக்கீட்டுக்கு மாற்றும் பொழுது விண்ணப்பத்துக்கோடது 2 அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து 3rd ஒன் பாருங்கள், நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கான விண்ணப்பத்தொகை திரும்ப செலுத்துதல். ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போ 1000 வந்துட்டு நம்ம வெளியிட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 1000 வெளியிட்டிருக்கோம். ஆனால் நமக்கு வந்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா 1100 விண்ணப்பம் வந்திருக்கு. 1000 தான் நம்ம விட்டுருக்கோம். பொதுமக்கள்கிட்ட வந்து எங்களுக்கு முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லி 1000 விட்டுருக்கோம். ஆனால் நமக்கு வந்தது 1100 வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த 100 என்ன பண்ணுவார், அந்த டேரக்டர்னு சொல்லுவோம்ல, அவர் வந்து என்ன பண்ணுவார்னா நிராகரிக்கப்படலாம். அப்படி நிராகரித்தாங்க அப்படின்னா அதுக்கான குறிப்பேட்டு பதிவு நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு. ஸோ ஃபஸ்ட்டு ஜர்னல் என்ட்ரியில் என்ன பண்ணோம், வங்கி கணக்கு பற்றில் போட்டீங்க, பிகாஸ் நமக்கு உள்ளே வருது. இப்போ இந்த 3rd ஜர்னல் என்ட்ரியில் என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு என்ன பண்ணுறோம், வெளியே அனுப்புகிறோம். அதாவது நிராகரிக்கிறோம் அப்படின்னா அந்த பங்குதாரர்களுக்கு திரும்பி அந்த தொகையை செலுத்துகிறோம். ஸோ அதுக்கான குறிப்பேட்டு பதிவு தான் நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு. ஓகே, சரி. இப்போ அடுத்து பாருங்கள், 4th ஜர்னல் என்ட்ரி ஒதுக்கீட்டு தொகை பெற வேண்டியது. நான் சொன்ன மாதிரி விண்ணப்பத்துக்கு 2, ஒதுக்கீட்டுக்கு 2, அழைப்புக்கு 2. ஓகேங்களா? இப்போ ஒதுக்கீட்டு தொகை பெற வேண்டியது, அதுக்கப்புறம் பெற்றது. ஓகே, அதே மாதிரி அழைப்பு பெற வேண்டியது, அதுக்கப்புறம் பெற்றது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு விண்ணப்பம் என்ன பண்ணோம், விண்ணப்பம் பெற்றது அதை தான் ஒதுக்கீட்டுக்கு மாற்றுறோம். ஏன்னா அது எடுத்தோடனே ஃபஸ்ட்டு விண்ணப்பம் வாங்கினதுக்கப்புறம் தான் அதை ஒதுக்கீட்டுக்கு மாற்றுவோம். அதுக்கு மட்டும் அப்படி வரும். திரும்பி ஒதுக்கீட்டுக்கும் அழைப்புக்கும் ஒதுக்கீடு பெற்றது, ஒதுக்கீடு பெறும்போது அந்த பெற வேண்டியது பெற்றது. ஓகேங்களா? சரி. இப்போது ஒதுக்கீட்டு தொகை பெற வேண்டியது எவ்வளோ அப்படின்னா அதுக்கான ஜர்னல் என்ட்ரி நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு. என்னது, நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு. ஓகேங்களா? நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கில் வந்து பற்றில் போட்டுட்டு நேர்மை பங்கு முதல் கணக்கை வரவில் எழுதணும். இப்போ அதை நீங்கள் பெறுறீங்க. அதை பெறும்போது என்ன பண்ணணும், வங்கி கணக்கை பற்றில் போட்டுடணும். பெற்றீங்க அப்படின்னா வங்கியில் போட்டுருங்க, செலுத்துனீங்க அப்படின்னா அதே வங்கியை வரவில் போட்டுருங்க. ஸோ பெறும்போது என்ன பண்ணுறோம், வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு வரவு. ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்துட்டு ஒன்று பெற வேண்டியது, இன்னொன்று பெறும்போது. ஓகே, இப்போ அடுத்த அழைப்பு தொகை பெற வேண்டியதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி, நேர்மை பங்கு அழைப்பு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு. நேர்மை பங்கு அழைப்பு கணக்கை பட்டில் வச்சுட்டு நேர்மை பங்கு முதல் கணக்கை வரவில் வைக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம அழைப்பு ஒதுக்கீடு விண்ணப்பம் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், பங்கு முதலுக்கு தான் மாற்றணும். எதுக்காக அப்படின்னா அந்த பங்கு முதலுக்காக தான். கிளியராக நோட் பண்ணிக்கோங்க, அந்த பங்கு முதலுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி தவணை முறையில் வாங்குறோம். என்னென்ன தவணை முறை, ஒன்று ஒதுக்கீடு, இன்னொன்று வந்துட்டு அழைப்பு, இன்னொன்று விண்ணப்பம். ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், பங்கு முதலுக்கு தான் நம்ம மாற்றணும். சரிங்களா? அப்போது பெற வேண்டியதை என்ன பண்ணணும், பங்கு முதலுக்கு வர வைக்கணும். பெறும்போது என்ன பண்ணணும், வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு அழைப்பு கணக்கு வரவு. ஸோ பெற வேண்டியதுக்கு நேர்மை பங்கு அழைப்பு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு. அதுவே பெறும்போது வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு அழைப்பு கணக்கு வரவு. சரிங்களா? ஸோ இதுதான் இதுக்கான குறிப்பீட்டு பதிவு. அழைப்பில் மற்றும் 3 அழைப்பு இருக்குப்பா. அதில் முதல் அழைப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், முதல் அழைப்பு தொகை, 2ஆம் அழைப்பு தொகை, இறுதி அழைப்பு தொகை. ஸோ மொத்தம் 3 அழைப்பு இருக்குது. ஸோ அப்போ அழைப்பு 3 அழைப்பு இருந்துச்சு, இல்லாட்டி 2 அழைப்பு இருந்துச்சுன்னா இதே குறிப்பிட்டிருப்பது திரும்பி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்துக்காட்டு கணக்கு அப்படியே நமக்கு தொடங்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த டேப்லர் காலம்ல இருக்க இந்த 7 குறிப்பேட்டு பதிவு நீங்கள் தெளிவாக பார்த்துட்டாலே இந்த சாப்டர் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நான் சொல்லி கொடுத்தது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு அடுத்ததில் அது ரிவிஷன் பண்ணிவிட்டு அதை டவுட்டை உங்களுக்கு கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? 6 சாப்டர் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி தமிழ் மீடியம்னு கொடுத்துருப்பேன். ஸோ உள்ளே போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தேங்க்யூ.